வரலாறு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் 2 ஆண்டுகளை குறிப்பிடுகிறார். முதல்ல 1967 குறிப்பிடுகிறார். அந்த சூழல் எப்படி இருந்தது? அதுவரை காங்கிரஸ் கோட்டையாக தமிழகம் இருந்தது. அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக மாறிவிட்டது. அதாவது இன்று கூட அதிமுக, திமுக 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கிறது என்றால் திமுகவிலிருந்து பிரிந்து வந்தது அதிமுக. திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. அதற்கான சூழல் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது 1967 என்று எடுத்துக்கொண்டால் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நேரடி போட்டியாக இருந்தது. அப்போ காங்கிரஸுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவர் திரு காமராஜர் அவர்கள். ஆனால் அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பதவிக்கு அவர் சென்று விட்டார். மாநிலத்தில் திரு பக்தவாச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் திரு காமராஜர் அவர்களுடைய வசீகரத்தை திரு பக்தவாச்சலம் அவர்களால் முழுமையாக மேட்ச் செய்ய முடியவில்லை. ஒரு மாநில ஆளுமை, ஒரு மாநில தலைவர், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தலைவர் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் அது. இது ஒன்று. சரி, இரண்டாவது, அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. அரிசிக்கு அந்த காலகட்டத்தில் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. சீனாவோடு இந்தியா போர் செய்தது. அந்த போர் காலகட்டம் அது. அதற்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அத்தியாவசிய பொருட்கள் விலை கடும் உயர்வு. அதன் பிறகு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சி ஹிந்தியை முன்னிறுத்தியது. அப்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திமுகவினர் கடுமையாக எதிர்த்தார்கள், சிறை சென்றார்கள். சாலையில் அந்த போராட்டங்கள் தென்பட்டன. மக்கள் பார்க்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக அந்த போராட்டங்கள் அமைந்திருந்தன. எல்லாத்துக்கும் மேலே திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது திமுகவில் இருந்தார். அவர் சுடப்பட்டார். தொண்டையில் புல்லட் பாய்ந்தது. மக்கள் எல்லாரும் கொந்தளித்து விட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கொண்டே அந்த தேர்தலை ஜெயித்த வரலாறு நமக்கு தெரியும். 1967 அந்த தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. அதற்கான சூழல் இவ்வளவு அமைந்திருந்தது. சரி, அடுத்த கட்டமாக திரு விஜய் சொல்வது 1977 என்று பார்க்கும் பொழுது அப்போ 4 முனை போட்டியாக இருந்தது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஜனதா கட்சி. அதாவது திமுகவிலிருந்து அப்போ எம்ஜிஆர் நீக்கப்பட்டிருந்த தருணம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். இதுவும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. திமுகவிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார். சொத்து கணக்கு கேட்டார். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது. அதிமுகவை உருவாக்கி இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, ராஜாஜி அவர்கள் மரணமடைந்தார். ராஜாஜியும் அப்பொழுது ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் மரணமடைந்தார்.